வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப்பை இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணி எடுத்து அட்டன் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ஒரு 22 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா நான் ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் 22 மினிட்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸும் உண்டு. டைமிங் ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அட்டன் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஆன்சருக்கு இந்த சேனலே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். கொடுக்கப்பட்ட வரைபடத்தை படித்து தொடர்ந்து வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ, பி மற்றும் சி ஆகியவை வெவ்வேறு நகரங்கள். மேலும் கொடுக்கப்பட்ட தரவுகள் முறையே 2000, 2005, 2010, 2015 ஆண்டுகளில் நிகழ்ந்த விபத்துகளின் எண்ணிக்கை. ஒரு விபத்துகளோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. 3 நகரங்கள் ஏபிசின்னு. இந்த கொடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் எந்த நகரம் மிகவும் பயனுள்ள வகையில் விபத்துகளை கட்டுப்படுத்தியுள்ளது என கூற முடியும்? ஏன்னா அதிகமாக ஆக்சிடென்ட் எங்கே நடக்கலையோ அங்கே தான் கட்டுப்படுத்திருக்காங்கன்றது ஒரு கன்க்ளூஷன். இப்போ அவங்க கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஆன்சர் கெஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிடலாம் 3 நகரங்களில் எது பெஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஏ ப்ளூ கலர், பி ஆரஞ்சு கலர், சி ஆஷ் கலர். முதல்ல அதிகபட்சம் எந்த நகரங்களில் நடந்திருக்கோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை முதல்ல செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் எண்ணிக்கை 100, 200, 300 போயிட்டுருக்கு இல்லையா இந்த சைடு. இப்போ பாருங்கள், ஆஷ் தான் எல்லாத்த விட அதிகம். அப்போ ஆஷுங்கிறது சி. இப்போ சி அவுட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அவங்க அதை அதிகமாக கட்டுப்படுத்தலை, ஏன்னா அதிகமான ஆக்சிடென்ட் அங்கே நடந்திருக்கு. இப்போ அடுத்தது எந்த 2 நம்ம மீன் பண்ணிக்கணும்? ஏவும் பியும். ஏ ப்ளூ கலர், பி ஆரஞ்சு கலர். இந்த ஃபஸ்ட்டு 2 இயர் கொடுத்துருக்காங்க, அதில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஆரஞ்சும் ப்ளூவும் ஈக்குவலாக இருக்குது இந்த சார்ட்டில், இந்த இடத்துல. அப்போ இதை வச்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஏன்னா இங்கே ஆரஞ்சு 600 இருக்குது, ப்ளூவும் 600 இருக்குது. அப்போ அடுத்த சார்ட்டுக்கு போயிடலாம். இந்த 2 சார்ட்டில் பாருங்கள், எது கம்மியாக இருக்குது? ப்ளூ கம்மியாக இருக்கா, ஆரஞ்சு கம்மியாக இருக்கா? இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான் கம்மியாக இருக்குது. அப்போ பி, ஆரஞ்சுங்கிறது பி. பி நல்லா கட்டுப்படுத்தியிருக்காங்க, ஏன்னா ஆக்சிடென்ட் அங்கே குறைவாக இருக்குது. நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். பாருங்கள், ஏ மற்றும் சி இரண்டும் பி, ஏ, சி. நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், பி மட்டும்தான். ஏன்னா சி ஃபஸ்ட்டே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம், அது கிடையாது. ஏவா பியாங்கிற டவுட் இருந்துச்சு. நம்ம இப்போ கன்க்ளூஷன் பண்ணும்போது பி ஆன்சர்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பி. கொடுக்கப்பட்ட பிரிவுகளுக்கு இடையேயான உறவை சிறப்பாக குறிக்கும் வெண் வரைபடத்தை தேர்ந்தெடுக்கவும். மாணவர்கள், பயிற்சி பெறுபவர்கள், ஆராய்ச்சி அறிஞர்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் இங்கேயே இருக்குது, பார்த்துக்காங்க. இது 3மே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று, அவங்கள பிரிக்க முடியாது. இப்போ மாணவர்கள், பயிற்சி பெறுபவர்களாகவும் இருக்கலாம், ஆராய்ச்சி அறிஞர்களாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த படம் தான் கரெக்டு. கொடுக்கப்பட்ட வடிவத்தை கவனமாக படித்து அதில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய எண்ணை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9, 5, 3. 9 × 5 45 × 3 5 15, மீதி 1, 4 12, 13, 135. அதே போல் தான் 5 35, 35 × 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 140 வரும். அப்போ 5 × 5 25. இப்போ இதோட என்ன பெருக்குன்னா 150 வரும். இப்போ 4 25 100 வரும். அப்புறம் 6 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு 150 வரும். ஓகேவா? அப்போ 6 தான் ஆன்சர். கீழே பார்த்தலாம், 6 தான் ஆன்சர். கஞ்சன் அண்ட் சோஃபியா பிளே பேட்மிண்டன் அண்ட் ஃபுட்பால். ஸோ இவங்க 2 பேரும் பேட்மிண்டனும் ஃபுட்பாலும் விளாட்றாங்க. சோனு அண்ட் ரவி, சோனுவும் ரவியும் கிரிக்கெட்டு, வாலிபால் விளையாடுறாங்க. சோஃபியா அண்ட் மோனிகா, சோஃபியா, மோனிகா இவங்க ஹாக்கியும் கிரிக்கெட்டும் விளையாடுறாங்க. விச் கேம் இஸ் பிளேட் பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள். எந்த கேம் அதிகமான பீப்புளோட விளையாடப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ரிப்பீட்டடாக இருக்கிறது கிரிக்கெட் தான். அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வேறு எதுவுமே ரிப்பீட் ஆகலை பாருங்கள், 2 தடவை வரலை. அப்போ கிரிக்கெட் தான் அதிகமாக விளையாடப்படுது. இங்கே இருக்க ஆன்சர். 2வது சொல் முதல் சொல்லுடன் தொடர்புடையதை போல 3வது சொல்லுடன் தொடர்புடைய சொல்லை தேர்ந்தெடுக்கவும்.
காகிதம், ஸ்டாப்லர், ஆடைகள் வந்து ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்டாப்லர் என்ன எப்படி போடுவோம், காகிதம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டாப்லர் போட்டோம், அதை ஒன்றா சேர்க்கறதுக்காக நம்ம பின் பண்ணுறோம், அதான் ஸ்டாப்லர். அப்போ ஆடைகள் என்ன பண்ணலாம், ஹேங்கரில் ஒன்றா நம்ம சேர்த்து வச்சுக்கலாம், தொங்க விட்டுக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது எதுவுமே வந்து இந்த இடத்துக்கு லாஜிக்கலாக சரி வராது. ஒரு குறியீட்டு மொழியில் KARAN என்பது 45 என எழுதப்பட்டுள்ளது எனில் ARUN என்பது அந்த மொழியில் எவ்வாறு எழுதப்படும்? ஸோ இது வந்து 45ன்னு கொடுக்கறதுனால இந்த நம்பர் தான் கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. கேவோட வேல்யூ என்ன, அதாவது ABCD எழுத்துக்கு 1லேருந்து 26 வரைக்கும் நம்ம குறிப்பிட்டிருக்கணும். அதில் கே கிட்ட என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா, கே எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11வது இடம். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் ஏவோட வேல்யூ 1, ஃபஸ்ட்டு பொசிஷன். அப்புறம் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 18வது பொசிஷனில் இருக்கணும். ABCD எழுதும்போது ஆர் வந்து 18வது பொசிஷனில் இருக்கும். அப்புறம் ஏவோட வேல்யூ 1, என் இப்போ கேக்கு அப்புறம் தான் என் வருது, அப்போ பார்த்துக்கலாம். கேக்கு அப்புறம் LMNO பாருங்கள், ஓவோட வேல்யூ 15 வரும், அப்போ என்னோட வேல்யூ 14. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 12, 30, 31, 45 எல்லாத்தையும் கூட்டி கரெக்டாக தான் பார்த்துக்காங்க. இப்போ ஓகே. அடுத்து அருண்றது ARUN. ஏவோட வேல்யூ தெரியும் 1. ஆரோட வேல்யூ இங்கே கூட நம்ம போட்டிருப்போம் 18, அதே கூட எடுத்துக்கலாம். யூவோட வேல்யூ இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிக்கணும். என் வேல்யூ 14, அதை அப்படியே போட்டுக்கலாம். யூவோட வேல்யூ என்ன வரும்னா, நீங்கள் எழுதிட்டு பாருங்கள், 21வது பொசிஷனில் இருக்கும், 21. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிக்கணும். 19, 29, 33, 53, 54. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். கீழ்காணும் தகவலை கவனமாக படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். இப்போ 5 பேர் கொண்ட குழு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஒரு குழுவில் 5 பேர் இருக்கணும். அவர்களில் 5 பையன்கள், ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க, ஷியாம், ஹரிஷ், சிவா, ரவி, கிருஷ்ணா. மற்றும் 4 பெண்களுக்கு, ஆர்த்தி, ஸ்வாதி, லதா மற்றும் மோனிகா. இந்த 4 பெண்கள். தேர்வுக்கான சில நிபந்தனைகள் பின்வருமாறு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அவங்க சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனைகளை வச்சு நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டு கடைசியாக அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும். இது நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக பெருசாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணி எழுதிக்கங்க, அப்போ தான் இது உங்களுக்கு கரெக்டாக புரிய வரும். இப்போ பாருங்கள், ஷியாம் மற்றும் ஸ்வாதி ஒன்றாக இருக்க வேண்டும். ஷியாமும் ஸ்வாதியும் நம்ம 2 குழுவாக கூட இப்போ பிரிச்சுக்கலாம். ஷியாம் SHன்னு போட்டுறேன், ஸ்வாதி SW. ஃபுல்லாக எழுத முடியாது, கன்ஃபியூஷன் வரதுனால ஷியாம், ஸ்வாதி. இப்போ 2 பேரும் ஒரு குழுவில் இருக்காங்க. ரவி மற்றும் மோனிகா ஒன்றாக செல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே மோனிகாவை கொடுத்துக்கலாம், மோனிகா. ரவி வேறு குழுவில் வச்சுக்கலாம், ஓகேங்களா, தனி ரவி. ஆர்த்தி லதாவுடன் வைக்க முடியாது. சரி, இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஆர்த்தி இங்கே சேர்த்துக்கலாம், லதாவை இந்த குழுவில் போட்டலாம். 2 குழுவை நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். சிவா மற்றும் கிருஷ்ணா ஒன்றாக இருக்க வேண்டும். சிவாவும் கிருஷ்ணாவும் ஒன்றாக இருக்கணும். இப்போ ஆல்ரெடி வேறு 4 பேர் இங்கே சேர்த்துருக்கோம், அப்போ இங்கே சேர்த்துக்கலாம் நம்ம சிவாவையும் கிருஷ்ணாவையும். சிவாக்கு S கொடுத்துக்கிறேன், கிருஷ்ணாவுக்கு K கொடுத்துக்கிறேன். அவங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க, ஓகே. லதாவை ஹரிஷுடன் சேர்த்து வைக்க முடியாது. ஆல்ரெடி லதா இங்கே இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த இடத்துல ஹரிஷ் சேர்த்துக்கலாம். இது தனி குழு. லதா வந்து இந்த குழுவில் இருக்குது, ஹரிஷ் வந்து இங்கே சேர்த்துக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் முடிச்சிட்டோம். ஆர்த்தியுடன் சேர்த்து குறைந்தபட்சம் 3 உறுப்பினர்கள் பெண்கள். இங்கே மறந்துருக்கு, அதனால் நான் சொல்லிடுறேன். ஆர்த்தியுடன் சேர்ந்து குறைந்தபட்சம் 3 உறுப்பினர்கள் பெண்கள். இப்போ ஆர்த்தியை தவிர வேறு அந்த குழுவோட உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல ஆர்த்தி எந்த குரூப்பில் இருக்காங்கன்னு பார்த்து குறைஞ்சபட்சம் அந்த குரூப்பில் 3 பேர் பெண்கள் இருக்காங்களான்னு நம்ம பார்த்துக்கணும். ஆர்த்தி 1 இருக்காங்க, அடுத்து மோனிகா இவங்களும் இருக்காங்க, இன்னும் ஒருத்தவங்க தான் பொண்ணு இருக்கணும், ஸ்வாதி இருக்காங்க. ஓகே, அப்போ கரெக்டு தான், நம்ம கெஸ் பண்ணி வச்சது கரெக்டு தான். ஆர்த்தியோட சேர்த்து குறைந்தபட்சம் 3 உறுப்பினர் பெண்கள் இருக்காங்க. அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆர்த்தியை தவிர இந்த குரூப்பில் யார் யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த பேரை நீங்கள் எழுதி வச்சுக்காங்க, கீழே போய் செக் பண்ணிக்கலாம். ஹரிஷ், ஸ்வாதி,
ஷியாமு, மோனிகா இருக்காங்களா அப்படி பார்க்கலாம். இங்கே இருக்காங்க பாருங்கள். நம்ம சொன்ன எல்லா பேரும் மோனிகா, ஸ்வாதி, ஷியாம், ஹரிஷ் இவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ இதில் இந்த மாதிரி பேர் ஏதாவது உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததுன்னா, சப்போஸ் நீங்கள் இப்போ தனியாக அட்டன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் இந்த பேரை தூக்கி அதில் போட்டிருக்கீங்க, ஏன்னா இவங்க கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஆர்த்தியோடு சேர்ந்து குறைஞ்சபட்சம் 3 உறுப்பினர்கள் பெண்கள்னு, அந்த கிரைட்டீரியா வச்சு நீங்கள் கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. 120 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் 8 மணி நேரத்திற்கு ஒரு கார் அதன் பயணத்தை முடிக்க முடியும். டிராக்டர் மூலம் 20 மணி நேரத்திற்குள் அதே தூரத்தை கடந்திருந்தால் டிராக்டரின் வேகம் என்னவாக இருக்க வேண்டும்? இந்த மாதிரி ஸ்பீடு டைம் கணக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒன்று வரும். இது கொஞ்சம் ஈஸி தான். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு காரோட கிலோமீட்டர் எவ்வளோ போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டின்னு போடுற ஷார்ட்டாக ஸ்பீட் இன்ட்டு டைம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் அடுத்து டிராக்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கோ, எவ்வளோ ஸ்பீடில் போகுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் முதல்ல காருக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பீடு வந்து கொடுத்துட்டாங்க, அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது, 120 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படி போகுது. வேகம் அந்த டைம் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு இப்போ போட்டுவிட்டோம், வேகம் தான் வந்து 120, அதுக்கப்புறம் 8 மணி நேரம் டைமு. இதை வந்து பெருக்கிக்காங்க, 0 வரும், 8 2 16, 1 8 8 1 போட்டால் 960. இப்போ 960 கிலோமீட்டர் அந்த காரு இவ்வளோ டைமில் போயிருக்கு. இப்போ நம்ம இதை வச்சு தான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிராக்டருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் 960 கிலோமீட்டர். இப்போ இதே டிஸ்டன்ஸ் தான், ஆனால் டிராக்டர் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் ஃபார்முலாவை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. இப்போ டிராக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அது எவ்வளோ ஸ்பீடு போயிருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஸ் அப்படியே வச்சுக்கோங்க, டி இங்கே இருக்கட்டும், இங்கே மேலே இருக்க டைம் வந்து இங்கே கீழே வந்துடும், அவ்வளோதான். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸ்பீடு, டிராக்டரோட ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏன்னா சேம் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதே தூரம். அப்போ காரோட டிஸ்டன்ஸ் இது ஒன்று தான், 960. இப்போ டைம் மணி நேரம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 20, அதை போட்டுக்கலாம். இந்த 0 போயிடும், 4 2 8, இப்போ 16 வருமா, 8 2 16, அப்போ 48 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ காருக்கு கொடுத்துருந்ததை வச்சு நம்ம டிஸ்டன்ஸை முதல்ல கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். அந்த டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டே இது எவ்வளோ ஸ்பீடு போயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபார்முலாவை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அந்த இந்த 3 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கூட தொடர்பு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 75 ஆண்கள் 8 நாட்களில் ஒரு வேலை செய்ய முடியும். எத்தனை நாட்கள் 25 ஆண்கள் அதை செய்ய எடுத்துக்கொள்வார்கள்? இந்த ஒர்க் பேஸ்டு சம் தெரிஞ்சவங்க நீங்கள் ஆன்சர் பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் போயிருக்காங்க, தெரியாதவங்க மட்டும் இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு ஃபார்முலா m1 இன்ட்டு t1 டிவைட் பை w1 இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு t2 டிவைட் பை w2. இந்த மாதிரி ஒர்க் பேஸ்டு சம் கொடுத்தாலே இதான் ஃபார்முலா. m1ங்கிறது எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, 75 ஆண்கள். t1 அதாவது டைம் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது தான் 8. ஒர்க்கு ஒரு வேலை தான் 1. அதுபோல் m2 இங்கே போட்டுக்கிறேன், m2 அப்படின்னா எத்தனை நாட்கள், 25 ஆண்கள், 25 பேர் m2, அந்த மென்னுங்கிறவங்க m2 25. t2 எத்தனை நாட்கள் கேட்டிருக்காங்க, அதுதான் நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதே வேலை தான், அதை செய்ய எடுத்துக்கொள்வார்கள் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் 1 தான், அதே வேலை. w2 அதே சேம் வேலை தான். இப்போ t2 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு 25 இருக்கு இல்லையா, இதை இந்த சைடு கொண்டு வந்துக்காங்க. இங்கே மேலே இருக்கிறது இந்த சைடு என்ன ஆகிடும், கீழே வந்துடும். இங்கே 1 தான் இருக்குது, 1 × 25 கூட போட்டுக்கலாம். இப்போ 75 டிவைட் பை 25 இருக்கு இல்லையா, 3 25 75, 3 8 24, இவ்வளோதான். இது போல் உங்களுக்கு வந்து எத்தனை ஆட்கள்னு கேட்டால் இந்த m2 வச்சுட்டு டைமு w2 வேலையை இந்த சைடு கொண்டு வந்துடணும். எது தேவையோ அதை மட்டும் அந்த சைடு வச்சுக்கிட்டு மீதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி டைப் ஆஃப் சம் வந்து ஈஸி தான் உங்களுக்கு. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து ஒரு தொட்டியை 12 நாட்களில் தோண்ட முடியும்.
அதை ஏ மட்டும் தனியாக 24 நாட்களில் தோண்ட முடியும் எனில் ஒரு நாளில் பி மட்டும் தனியாக எந்த அளவிற்கு அந்த தொட்டியை தோண்ட முடியும். இது வந்து ஒர்க் பேஸ்டு சம் தான். முன்னாடி வந்து M1 T1 பார்த்தோம். ஆனால் இது வந்து சேர்ந்துன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பாருங்க, இந்த ஒர்க் பேஸ்டு சம் தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் போய்க்காங்க. ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்குனா 1ன்னு போட்டுக்கோங்க. 1/12 12 நாட்களில் செஞ்சுருக்காங்க அந்த ஒர்க்கை. ஓகே, ஏ மட்டும் எவ்வளோ நாள் செய்கிறாரு? அந்த ஒரு வேலையை ஏ மட்டும் தனியாக 24 நாட்களில். அப்போ ஏக்கு பதிலாக ஒரு வேலை 24 நாட்கள் இப்படி வச்சுக்கிறோம். ப்ளஸ் இப்போ பி மட்டும் தனியாக எப்படி செய்வார் அந்த ஒர்க்குன்னு கேட்குறாங்க. இந்த சேர்ந்து செய்கிறது இங்கே எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தேவை பி எவ்வளோ நாள் செஞ்சுருக்காரு. அப்போ இதை இப்படியே நீங்கள் இதை அடிச்சுட்டு இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 1/24 மைனஸ் 1/24ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ பி மட்டும் தனியாக தெரியறதுனால ஏவை நம்ம இந்த சைடு கொண்டு போய்க்கிறோம். இப்போ நமக்கு என்னென்னா எல்சிஎம் எடுக்கணும். 12க்கும் 24க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24 காமனாக எடுத்துக்கலாம். இங்கே போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? 2 12 24 அப்படியே இங்கே பெருக்கணும் எத்தனை வருதுன்னு. அப்போ 2 ஓர் 24 24 2 மைனஸ் 1 வருதா? அப்போ 1/24. அப்போ அந்த ஒரு வேலையை பி வந்து 24 நாளில் செய்வார். இங்கே இருக்கு பாருங்கள், ஒரு வேலையை 24 நாட்களில் பி செய்வார். இதான் இதுக்குரிய ஆன்சர். சுனில் கிழக்கு திசையை நோக்கி நிற்கிறார். அவர் 45 டிகிரி கடிகார திசையில் மற்றும் 180 டிகிரி கடிகாரத்தின் எதிர் திசையில் நிற்கிறார். எந்த திசையில் இப்போது அவர் எந்த திசையை நோக்கி நிற்கிறார் இப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்கனாலே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இது முதல்ல போட்டுக்கணும். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. வடக்கு, நார்த்துனா சவுத்துனா தெற்கு, ஈஸ்ட்னா கிழக்கு, மேற்கு. இப்படி தான் எழுதிக்கணும். நீங்கள் வேறு மாற்றி எழுதிக்கக்கூடாது. இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். இப்படி எழுதிக்கங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சுனில்னு ஒருத்தவர் கிழக்கு திசையை நோக்கி நிற்கிறார் சொல்கிறாங்க. அப்போ பர்சன் இங்கே வச்சுப்போம். கிழக்கு நோக்கினா இந்த சைடு நோக்கி இப்படி தான் நம்ம பார்த்து எழுத போகிறோம். சரி, அவர் வந்து 45 டிகிரி கடிகார திசையில். முதல்ல கடிகார திசைனா என்னன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு அங்கே நோட் பண்ணுறேன். கடிகார திசை எதிர் கடிகார திசை. கடிகார திசைனா இப்படி போகிறது. கடிகாரம் சுற்றுது இல்லையா? இதுதான் கடிகார திசை. எதிர் கடிகார திசைனா இப்படி வர்றது, ரிவர்ஸில் வர்றது. ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். 45 டிகிரி கடிகார திசையில். இப்போ டிகிரியில் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்தா நீங்கள் டிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். அப்போ டிகிரிங்கிறதுனால இப்படி பாருங்கள், இது வந்து ஒரு செங்கோணம் மாதிரி 90 டிகிரி தான் செங்குத்தாக இருக்கும். 45 டிகிரி சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இதில் பாதி வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல நிற்கலான்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம எப்படி போட்டிருக்கோம்? கடிகார திசையில் போட்டிருக்கோம். நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போடல. இந்த வெஸ்ட்டு சைடோ இந்த மாதிரி நம்ம போடலை. கிழக்கு நோக்கி தான் சொல்கிறோம். அதே கடிகார திசைன்னு சொன்னதுனால இங்கே தான் நம்ம டிஸ்டன்ஸ் காட்டுறோம், 45 டிகிரி. அடுத்தது 180 டிகிரி கடிகாரத்தின் எதிர் திசையில் நிற்கிறார். அப்போ எங்கேருந்து இங்கே வரணும்? இப்படி வரணும், ஆப்போசிட்டில் வரணும். 180 டிகிரிங்கிறது இதுதான், மொத்தமே 180 டிகிரி. அப்போ இங்கே 180 டிகிரி எதிர் திசையில் நிற்கிறாருன்னா இங்கே நிற்கிறாருன்னு இப்போ அர்த்தம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நிற்கிறார் அவர். எந்த திசையில் இப்போது அவர் எந்த திசையை நோக்கி நிற்கிறார்? அப்போ நீங்களே பாருங்கள், இடையில நிற்கிறாரு. எதுக்கு? வடமேற்கு திசையில் இடையில நிற்கிறாரு. இது வடக்கு, இது மேற்கு. அப்போ இந்த திசை வடமேற்கு. இந்த வடமேற்கு திசையில் தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ இதுதான் ஆன்சர். வடமேற்கு திசையில் நிற்கிறார். 16,900 வர்க்கமூலம். வர்க்கமூலம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டு. இந்த 16,900க்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 130 வரும். 130 × 130 இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த 13 × 13 நமக்கு தெரியும், 169 வரும். இந்த 2 0 அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு ஈஸி தான், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட வர்க்கமூலம் 130. குழுவிற்கு பொருந்தாத வார்த்தையை கண்டறியவும். நடுத்தர, சராசரி, கொடூரமான, சாதாரண. இது பார்த்தாலே தெரிஞ்சிடும். கொடூரமான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே இப்போ நடுத்தர மக்கள், சராசரி மக்கள், சாதாரண மக்கள் அப்படிலாம் சொல்லுவோம். கொடூரமான மக்கள் அப்படி இந்த இடத்துல மீனிங் வராது. ஸோ அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கொடூரமானதாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
கொடுக்கப்பட்ட அறிக்கையை கவனிக்கவும் மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாதங்களில் எந்த வாதம் வலுவானது என்பதை முடிவு செய்யவும். கேள்வி: வெள்ளை சர்க்கரையின் உட்கொள்ளல் குறைக்கப்பட வேண்டுமா? விவாதங்கள்: ஆமாம், சமீபத்திய ஆய்வுகள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக கூறுகின்றன. வெள்ளை சர்க்கரையோட உட்கொள்ளல் குறைக்கணுமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு விவாதம்: ஆமாம், சமீபத்திய ஆய்வுகளில் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப தீங்கு விளைவிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, நாம் முற்றிலும் வெள்ளை சர்க்கரையை தவிர்க்க முடியாது, ஆனால் அதன் நுகர்வு சம்பந்தப்பட்டவரை நாம் புத்திசாலியாக இருக்க முடியும், இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 மற்றும் 2 ஆகிய 2 வாதங்கள் வலுவாக இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வலுவாக இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வலுவாக தான் இருக்குது. வாதம் 1 மட்டுமே வலுவாக உள்ளது. இதுதான் இதுக்கு ஆன்சர். ஆக்சுவலாக ரெண்டாவது வாதம் வலுவாக இல்லை, ஏன்னா நான் முற்றிலும் வெள்ளை சர்க்கரை தவிர்க்க முடியாது, அதனால் நுகர்வு சம்மந்தப்பட்டவரை நான் புத்திசாலியாக இருக்க முடியும். அது இதுக்கு ஓரளவுக்கு கரெக்டான பாயிண்ட்டாக அது கொடுக்கல. அதனால் வாதம் 1 மட்டுமே வலுவாக உள்ளது. இது பார்த்துக்காங்க. குறைக்கணுமானா குறைச்சி தான் ஆகணும். சமீபத்திய ஆய்வுகள் தீங்கு விளைவிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் குறைக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால் இந்த ஃபஸ்ட்டு தான் கரெக்டு. முதல் வார்த்தையுடன் தொடர்புடையது இரண்டாவது வார்த்தை. எனவே அதே அடிப்படையில் மூன்றாவது வார்த்தையுடன் தொடர்புடைய வார்த்தையை பின்வருவனற்றில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உணர்வு, உணர்வுக்கு தர்க்கம்னு கொடுத்துருக்காங்க. ஏமாளி, இங்கே என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இந்த டைரெக்டாக நம்மளால் மீன் பண்ணிக்க முடியல. தர்க்கம், உணர்வு. தர்க்கம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது சண்டை போடுறது அது மாதிரி தான் சொல்லுவோம் தர்க்கம், அது மாதிரிலாம். இல்லைன்னா நியாயப்படுத்துறது, அது மாதிரி தர்க்கம்னு சொல்லலாம். அதுக்கு அந்த உணர்வை தூண்டுறதா இருக்கலாம். ஒரு வேளை நான் அப்படி தான் மீன் பண்ணுறேன். அந்த தர்க்கம் நடக்குதுன்னா அதுக்கு அந்த உணர்வை தூண்டக்கூடியதாக இருக்கலாம். அப்போ ஏமாற்றுவன்கான், ஏமாற்றுவர்கள் இருந்தாங்கன்னா ஏமாளி அப்படி இருக்கலாம். இல்லை உங்களுக்கு இதுக்கு கரெக்டான மீனிங் புரியுது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா இதுக்கு எனக்கே கொஞ்சம் ஆன்சர் இங்கே இருக்குதா, இருந்தாலும் இதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா போடுங்க.